எனக்கு அருள் புரிய தாய பிரம்மபீடம் பிறந்தவளா பிரம்மபீடம் பிறந்தவளா பிரம்ம ஜதி பேச்சி அம்மா மையானத்தை காத்தவளா மங்கவான வியாஜி அம்மா ஏ பிரம்ம ஜதி வியாஜி அம்மா கட்ட வியாஜி குட்ட வியாஜி காட்டுவான வியாஜி அம்மா மங்கை வான வியாஜி தாய மாய பேட்டி மணி பேச்சி ஏ மையானத்தை காத்த பேச்சி இவ மையான கொல்லக்காரி ஏ பிரம்ம ஜதி பேச்சி அம்மா பிரம்ம ஜதி உன்னோட பிள்ளைக்கு நீ அருள் புரிவா அம்மா இவ சட்டி ரத்தம் குடிச்சவளா தாயான வியாச்சி அம்மா இவ கொச்சி விட்டு பாப்பாத்தி வாழக்காரி வியாச்சி அம்மா மாயக்காரி ஜாலக்காரி பிரம்ம சட்டி வியாச்சி அம்மா இவ மையானத்தை காத்தவளா மாவாள பிள்ளதும்பா பிரம்ம ஜதி பேச்சி தாய இவன் மஞ்சனையால் வில்லதும்பா சாமத்தில தலவிரி சந்தியில ஒப்புவா பிரம்ம ஜதி பேச்சியாம் மானதில தலவிரிப்பா மத்தியான ஒப்புவப்பா மாயகாரி பேச்சி அம்மா இந்த அகராம நகரத்தில பாலம் தன்னதில கொழுவிருக்கும் தெய்வம் தான் குச்சி விட்டு பாப்பாத்தி பாலக்காரி வியாஜி அம்மா ஏ பிரம்ம ஜதி வியாஜி ஆதா பிரம்ம ஜதி வியாஜி ஆதா உன்னோட பிள்ளைக்கு நீ வரந்தரு ஊர்காட்டு சுழலாய் ஆத்துப்பாலம் சுழலாய் மணிவேளைக்கில் பிறந்தவர் ஊர்காட்டு மாயாண்டி அகரம் அந்த நதியில ஆத்துப்பாலம் கொழுவிருக்கும் ஆத்துப்பாலம் சுழலாய் மாயாண்டி மாசுடலாய் மாயாண்டி சுடலை மல்லியப்பூ ஊர்காட்டு மாயாண்டி ஊர்காட்டு முண்டசாமி இருதலம் உண்டன் தானே மாயாண்டி மாசுடலை மையானம் போனவர் மாண்டவின இடுகாடு போனவர் ஊர்காட்டு சொல்லலாய் இவ இறந்தவிடம் தின்னவர் மையானத்து அழகும் வேணும் தின்னவரா ஏ ஒரு காட்டு சுடலை முண்டா ஏ இருதலம் உண்டோ சுவாமி சுடல பிறந்ததல மையானோ என் மையானம் போன தெய்வம் மாபூச பெற்ற தெய்வம் எங்க ஒரு காட்டு சுடலை முண்ட ஏ இடுகாடு போன தெய்வம் ஐயா போன தெய்வம் இறந்த வீணோ தின்ன தெய்வம் எங்க சுடுகாட்டு ராஜாவா ஊர்காட்டு சுடலை முண்ட இவன் மையான அதிபதியா மாயக்கார சுடலை முண்ட இந்த அகராம நகரத்தில ஆத்துப்பாலம் கொழுவிருக்கும்
பிறந்த பிள்ளை இருதலம் உண்டு சுவாமி இருதலா சுடர எனக்கு அருள வேணும் ஐயா சுடர எனக்கு அருள ஐயா எடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிய ஏடறிய நாளையில எழுத வைத்தார் என் குருவா பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட நான் அறிய பாடறிய நாளையில நாளையில படிக்க வைத்தார் அம்மா அப்பா எங்களை படிக்க வைத்தார் அம்மா அப்பா எங்களை படிக்க வைத்தார் அம்மா அப்பா நாங்கள் சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில் கற்று வைத்த அண்ணாவி கனவிலையும் மறப்பதில் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்ல படிக்க வைத்த அண்ணாவிய நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்ல அண்ணா உண்ண மறந்தாலும் அண்ணா உண்ண எங்க அண்ணாவிய மறப்பதில்லை அதனே சீமை ஏடுகடலோ சீமை ஏடுகடலோ தெங்காசி முக்கடலோ சீமை எல்லாம் பேர் விளங்கோ சீமை எல்லாம் தாத்தா சீவநல்லூர் புலவர் பாதம் ஐயா செந்தாளம் உச்சரியோ சீவநல்லூர் நகரதியில அவதரித்த புலவர் ஆடாத தெய்வங்கள் ஆட வைத்து பேசாத தெய்வங்கள் பேச வைத்து மாநிலமுங்க அதிபெற்று மண்டலத்தில் புகழ்படை தாத்தா மாட சுவாமி புலவர் பாதம் ஜீவநல்லூர் புலவர் மகன் சின்ன நல்ல புலவருதா ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து பார்த்தவர்தான் ஏ பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்த்தவர்தான் ஐயா லட்சதீபம் பார்த்தது போ ஏ பார்த்தது போ தாத்தா லட்சுமண புலவர் பாதம் தாத்தா லட்சுமண புலவர் பாதம் கட்டுவாரு கலங்கானோ கதிர்வழக்கு நெல்விலை எங்க கடையநல்லூர் நகராதியில் அவதரித்த புலவருதான் தாத்தா கட்டு கட்ட கவிகள் பாடும் கட்டு கட்ட கவிகள் பாடும் தாத்தா கணேச புலவர் பாதம் தாத்தா கணேச அண்ணன் கட்டுவோரு கலங்கானோ கட்டுவோரு கலங்கானோ கதிர்வழக்கு நெல்விலையும் எங்கள் கடையநல்லூர் நகராதியில அவதரித்த புலவருதான் அப்பா புலவருக்கு மருமகன்தான் அடியேனுக்கும் அப்பாவா
தொப்பையவர் வருவாரானா தொண்டர் படை எதிர்பார்க்கும் எந்த அப்பா வருவாரானால் கிமையடுகளும் எதிர்பார்க்கும் இந்த மாயாண்டி சுடலைக்கென்று அப்பா மண்ணுலகில் பிறந்தவர் தான் அப்பாவோட சத்தங்க ஆடாத தெய்வம் எல்லாம் ஆடி அங்க அசையும் ஐயா அப்பாவோட சத்தங்கட்டா கல்கிளையா இருந்தால் அது கலகலன்னு சிரிக்கும் ஐயா அப்பா மாட சுவாமி சத்தங்கட்டா அது மஞ்சிலையா இருந்துட்டால் மணி கொண்டு பேசும் ஐயா அப்பா மாயாண்டி சுடலைக்கென்று அப்பா மண்ணுலகில் பிறந்தவர்தா அறிவே கொடுத்த தெய்வம் ஆயுள கொடுக்கலையா கலைய கொடுத்த தெய்வம் அப்பா கைலாசம் சேர்ந்துட்டா இந்த மாநிலமும் கதி பெற்ற மண்டலத்தில் புகழ் படைத்த அப்பா மாட சுவாமி புலவர் பாதம் தொப்பை மாட சுவாமி ஐயா ஒருவர் குருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் குருவினுடைய கொண்டு வந்த குருவிருக்கும் கூட்டுக்காலே முந்தியதான் மந்தியதங்குரு நமக்கு ஐயா தேனிருந்து தேஞ்சொரியும் தெண்டல் வீசி கனி சொரியும் காசி வடகாசி கண்குழுந்த தெங்காசி தெங்காசி மாவட்டமா ஆலங்குளம் ஒன்றியமா அவனி எல்லாம் பேர் விளங்கும் அவனி எல்லாம் நம்ம அகரோ நகரம் தானே நம்ம அகரமா தேனிருந்து தேன் சொரியும் தெண்டல் வீதி கனி சொரியும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் அத்திமலர் பூச்செரியும் அகரம் என்ற ஊர். இந்த அகர நகரத்துக்கு நம்ம புதுசு கிடையாது, நம்ம தொப்ப விழு பழைய விழுதான். நமக்கு அறிமுகம் தேவையில்லை, புகழ் உள்ளவங்களுக்கு விலாசம் தேவையில்லை. அதுல எங்க அப்பா தொப்ப மாடசாமி இந்த ஊர்ல எல்லா கோயிலையும் வில்லிச்சை நடத்திருக்காவோ. ஆமா, அதுலயும் நம்ம ஆத்தங்கரை சொடலைக்கு வந்து கொண்டே இருந்த இடம் இல்லாம இப்ப கொஞ்சம் 2-3 வருஷம் வர முடியல. அப்படியா? அதுக்கப்புறம் எங்களுடைய மாமா பாடிக்கொண்டிருக்காவோ, சிவநல்லூர் மாமா. அதுக்கப்புறம் இந்த ஐயா ஆத்துப்பாலத்து ஊர்காட்டு சொடலை முண்டன் பிரம்மசக்தி பேச்சியம்மாளுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்து இது 41வது நாள் மண்டல பூசை. இன்னைக்கு ஐயாவுக்கு ஆரம்ப நாள், துவக்க நாள், குடி அழைப்பு திருநாள். ஆமா, அதுலயும் இந்த அகர மக்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் ஆசா பாசத்துக்கும் இந்த ஒரு காட்டு சொடலை ஆத்துப்பால ஆண்டவன் சொடலையுடைய மாயாண்டினுடைய குலகோமரங்கள். ஆமா, நாங்க வரி குறைவுதான். ஆமா, நீங்க பணத்தை பெருசா பார்க்காதீங்க.
நம்மளும் பணத்தை பார்க்கல, பாசத்தை தானே பார்த்துருக்கோம். அப்பா பேச்சியப்பா. ஆமா, அன்புக்கும் பெண்புக்கும் ஆஜா வாசத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த ஐயா உயிர்காட்டு ஆத்துப்பாளையம் ஜொடனுடைய வாசலுக்கு வந்து இன்னைக்கு ஆரம்ப நாள், துவக்க நாள். என்ன குடியளப்பு? குடியளப்புனா அந்த குடி இல்லப்பா ஐயா. ஆத்துப்பாளையம் உயிர்காட்டு ஜொடலைக்கு கோயில் கூட வச்சாச்சு. எல்லா மக்களும் வாங்க, ஊரார்கள், உற்றார்கள், வந்த பாசத்தார்கள், உறவினர்கள், ஆமா நண்பர்கள், அனைத்து சொந்த பந்தங்களையும் வரவழைக்கும் குடிமக்களை அழைக்கும் திருநாளே குடியழைப்பு திருநாள். குடியழைப்பு திருநாள். குடிமக்களை அழைக்கும் திருநாள் தான் குடியழைப்பு. குடியழைப்பு. நீ அந்த குடியழைப்புல இருக்காத. எக்காடு போனாலும் அக்காடு அடிக்கணுமா? நான் உடலுக்கு நல்லது இல்ல. உலக நூலிலே, உலக ஆச்சார பள்ளியிலே, உலக நீதியிலே என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுதுன்னு? குற்றம் என்னும் பாராட்டி திரிய வேண்டாம், உலகு இணங்கு செய்வாரோடு இணங்க வேண்டாம், குற்றவனோடு எதிர்மாறி பேச வேண்டாம், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருந்தா அது எதுக்கு சமானம்? அந்த பக்கத்துல இருக்கிற 4 கால் மண்டபம், அந்த சுடுகாடு. ஆமா, அந்த மையானத்துல யாரும் போவாங்களா? போக மாட்டாங்கல்ல. அது மையானம் எப்படி இருக்கு? விளக்கு போட முடியுமா? முடியாதுல்ல. அதுல போய் குடும்பத்தோட இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்ம கடைசி நாள் அழைப்பு வரும்போது எல்லாரும் போக வேண்டியதான் எல்லாரும். அதான் விவேக சிந்தாமணி நூல்ல சொல்லுது, நாய் வாழை அளவெடுத்து தீட்டி பெருக்கி எழுதினாலும் அது எழுத்தாணி ஆயிருமா? நாய் வாழைய அறுத்து தீட்டி பெருக்கி எழுதுனா எழுதாணி ஆகுமா? எழுத்தாணி ஆகும். மையானத்தை போய் கூட்டி பெருக்கி திருவிளக்க ஏத்தினால அது வீடு ஆகுமா? சுடுகாடு சுடுகாடுதான். அதனால அந்த சுடுகாட்டுக்கு ஒப்பந்தமா கோயில் வாழ குடிவாழ. ஆமா ஐயா, ஒரு காட்டு ஜொடலைக்கு இந்த ஆண்டுல இது புரட்டாசி மாசம், இது 3வது வியாழக்கிழமை. நாளைக்கு 3வது வெள்ளி. இன்னைக்கு தசரா, விஜயதசமி. இந்த ஐயாவுக்கு இந்த ஆண்டுல ஒரு சிறப்பு. விஜயதசமி அன்னைக்கு கூட நடக்கு. அவருக்கு கொடுத்து வைக்கல, அவர் அங்கதான் இருக்காரு. அவரை நம்பி பிழைக்க தொழிலாளிமாருக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா, தொழிலாளிமாருக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா, அதனால கோயில் வாழ குடிவாழ இந்த ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்து இந்த மண்டல பூஜையில இன்னைக்கு ஆரம்ப நாள், துவக்க நாள். அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த குறிச்சிகுளம் கரையில இருக்காரு பத்தியலா, அனந்த பற்பநாத சாஸ்தா. அவர் தான் இன்னைக்கு இரவு பிறக்கணும். அவருக்கு தான் இன்னைக்கு கொடை. அம்மாளுக்கும் ஐயாவுக்கும், தாய்க்கும் அவனுக்கும். அதனால அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த அனந்த பற்பநாத சாஸ்தா நம்ம தெக்கப்பட்டி பக்கம் குறிச்சிகுளத்து கரையில இருக்காரு. சாஸ்தாவும் கலக்காக இருப்பாரு, ஐயாவும் கலக்காக இருப்பா, அம்மா தான் வடக்காக இருப்பா. அதனால சபையோர்களே, பெரியோர்களே, சபையோர்களே, சபை நிறையும் வந்திருக்கும் ஐயாமார், வரவிருக்கும் பெரியோர்கள், தொப்பம் மகம் பெருமாள் சுடலையுட வாசலில் சாஜங்கத பாட போறோம். சபையோருக்கு வணக்கம் ஐயோ, அறிந்து நாங்க பாடினாலும் அறியாம பாடினாலும் 6 பிழை 100 குற்றம். எங்களை ஆதரித்து அனுப்ப வேணும், அனுப்ப வேண்டும். ஆமா, 100 குற்றம். ஐயா சுடலையுட வாசலில சாஜங்கத பாட போறோம். குற்றங்குறை இருந்தாலும்
குழந்தையாக என்ன வேண்டும் திருவிழாவாக இருந்தாலும் ஆலய குடவிழாவிலே முதல் நாள் குடியளப்பு பூஜையில ஐயங்கதை தான் பாடணும். அதான் முன்னோர்கள் எழுதி வைத்த பிரகாரப்படி. அதனால ஐயனுடைய திருக்கதையத்தான் எந்த ஆலயமாக இருந்தாலும் எவதான் அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்தவரு. அரி என்ற பெண்ணுக்கும் அரண் என்ற ஆணுக்கும் பிறந்தவரு. பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறந்திருக்கலாம். இந்த உலகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம பிறந்திருக்கலாம். ஆனா இந்த உலகத்திலே ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயன் அனந்த பற்பனாத சாசா. அதுதானே எல்லா கோயிலையும் முதல் நாள் படிங்க. எல்லா கோயிலையும் படிக்க சொல்லுதாங்க. அரக்கங்கதை பாடுப்பா. என்ன அரக்கம் அப்படி சொல்லு. இந்த வல்லரக்கம் கதையத்தான் முத நாள் என் பேரம்புட்டம் காலத்துல இருந்து அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. அதனால சாசாவுடைய வரலாறு பாடணும் அல்லவா? பாதி மதி மால் மழுகும் பாதி மதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்து ஆதி ஜீவனது மோகமது கலிதமாக அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதிமதி ஒளிவு விளக்கு போல ஐந்து மைந்தர்கள் தொழினில் பூணுள் இலங்க மேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் அரிகர புத்திர தர்ம சாசாக்களாகவும் என் ஐயன் அனந்த பற்பனாத சாசா வந்து பிறந்த விவரத்தை விவரமாக சொல்வோமே.